டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்குங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்ல. பொதுவா அந்த சினிமால இருக்கவங்கலாம் சொல்லுவாங்க, படத்துக்கு ஒரு 60 சீன் இருக்குதுன்னா அதுல ஒரு சீன் கூட ஒரு சீன் கூட கல்குலேட்டிவா தியேட்டர்ல அந்த சீனுக்கு கண்டிப்பா ஆடியன்ஸ் கை தட்டிடுவாங்கப்பா, கண்டிப்பா அந்த சீனுக்கு ஆடியன்ஸ் எல்லாம் அழுதுருவாங்கப்பா, இந்த சீனை மட்டும் வைங்க கண்டிப்பா ஆடியன்ஸ் எல்லாம் சிரிச்சிடுவாங்கன்னு இந்த கண்டிப்பான ஒரு வேர்ட் யூஸ் பண்றேன்ல, அதாவது இது நடந்துரும்னு ஒரு சீன் கூட ஒரு டைரக்டராலயோ இல்ல ரைட்டராலயோ எழுதிட முடியாதுன்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஒரு கல்குலேஷன் தான். பட் PR turned this statement into life. ஆமாங்க, 2022ல லவ் டுடேன்னு ஒரு படம் வருது. இந்த படத்தை எடுத்தவர் PR, அதாவது பிரதீப் ரங்கநாதன். இந்த படத்துக்கு அப்புறமா தமிழ் சினிமால ஏற்பட்ட ஷிஃப்ட்ன்றது இருக்குதுல்ல, இது எல்லாத்தையும் டோட்டலா மாத்திருச்சுன்னு தான் சொல்லணும். இப்போ நான் ஒரு சீனை, ஒரு கதையை எழுதும் பொழுதே தெரிஞ்சிருது, இந்த சீன்லாம் கண்டிப்பா தியேட்டர்ல கைத்தட்டி கொண்டாட போறானுங்க பாருங்களேன். இந்த டாக்ஸிக்கான விஷயத்தை மட்டும் தூக்கி உள்ளார வச்சோன்னு வை, அசால்ட்டா படம் 100 கோடி அச்சிட போகுது. டே இதெல்லாம் பண்ணிட்டு கிளைமேக்ஸ்ல கருத்து சொன்னோம்னா முஞ்சிட போகுதுன்னு இப்ப வார படங்கள்லாம் இப்படி PR டெம்ப்ளேட் மூவிஸா மாறி போச்சு. அப்படிப்பட்ட இந்த PR டெம்ப்ளேட் மூவிஸ்குள்ளார சேர்க்கப்பட வேண்டிய இன்னொரு காவியம் தான் அந்த போன வாரம் வந்துச்சுல, யூத் அண்ட் இப்போ வந்திருக்கக்கூடிய ஹாப்பி ராஜ். ஆக்சுவலி இந்த யூத் படத்தை நான் பார்க்க வேணாம்லாம் சொல்ல போறது கிடையாது. நல்லா இருக்குது, இந்த படம் நல்லா இருக்குது, போய் பாருங்க. ஆனா இது நல்ல படம் கிடையாது. அட மலக்குறங்க, என்னடா இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நல்லா இருக்குக்கும் நல்ல படம் கிடையாதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த PR டெம்ப்ளேட் மூவிஸ் எல்லாம் பத்தி கூட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. அப்புறம் என்னங்க, ஆரம்பிக்கவா? இந்த PR டெம்ப்ளேட் நான் சொல்றேன்ல, இத பத்தி PR எக்ஸ்போஸ்ட்னே ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அதுல இந்த PR என்ன மாதிரியான திலாலங்கடி வேலை எல்லாம் பண்றாரு அப்படின்றதெல்லாம் பத்தி பேசியிருந்தேன். இத PR மட்டும் தான் இப்ப பண்றாரான்னு கேட்டீங்கன்னா, பொதுவாவே இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளார எதனாவது ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகுது, அது ஆடியன்ஸ் எல்லாம் கொண்டாடுறாங்கனாலே அதை தொடர்ந்து வரக்கூடிய படங்கள்லாம் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வரும். அதை யூஸ் பண்ண தான் செய்வாங்க. எப்படி இந்த KGF அப்புறமா KGF மாதிரியான படங்கள்லாம் வந்ததோ, இல்ல இந்த காஞ்சனா படத்துக்கு அப்புறமா வெறும் பேய் படங்களா வந்ததோ, அவலத்துக்குலாம் ஏன் போகணும். இப்போ இந்த லோகேஷ் ரெட்ரோ சாங்ஸை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதோ இப்போ வரக்கூடிய படங்கள் வரைக்குமே இந்த ரெட்ரோ சாங்ஸை யூஸ் பண்ணி பண்ணதா இருக்கட்டும் சரின்னு அதை ஃபாலோ பண்ணதான் செய்வாங்க. அப்படிதான் இப்போ இந்த PR டெம்ப்ளேட் மூவிஸும் சேச்சுரேட் செய்யப்படுது. இந்த PR டெம்ப்ளேட் மூவிஸ் நான் சொல்றது என்னன்னா, ஒரு படத்தோட ஹீரோன்னு கூட வேணாமே, ஒரு கதையோட ப்ரோட்டாகனிஸ்ட், அந்த கதையின் நாயகன் படம் பூரா எல்லா தில்லாலங்கடி வேலையும் பண்ணிப்புட்டு, குறிப்பா இன்னைக்கு ஆன்லைன்ல பேசப்படக்கூடிய டாக்ஸிக்கான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு கிளைமேக்ஸ்ல நான் திருந்திடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டெம்ப்ளேட் மூவிஸ் தான் நான் PR டெம்ப்ளேட் மூவிஸ்னு சொல்றேன். ஓ அப்படியா விஷயம்? சரிப்பா, ஒரு வருஷத்துக்கு எத்தனையோ படங்கள் வருது, நீயே சொல்ற ஒரு படம் ஹிட் ஆனா அதே மாதிரியான படங்கள்லாம் திரும்ப திரும்ப வருவனே, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தப்புதான். சொல்றேன் கேளுங்க. 2022ல இந்த லவ் டுடே படம் வருதுங்க. அந்த படம் வந்தப்போ அந்த படத்துல பேசப்பட்ட கான்டெக்ஸ்ட் பத்தின மிக்ஸ்டான ஒபினியன்லாம் இருந்தாலுமே கூட, சரிப்பா அதெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் சொல்லி நம்ம கடந்து போயிருவோம், ஒரு படம் தானே இதுல என்ன ஆயிர போகுதுன்னு கடந்து போகலான்னு முற்படும் பொழுது என்ன பண்ணி போட்டாங்கன்னா, இத ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலாவா புடிச்சுக்கிட்டாங்க. என்னன்னா, இந்த ஹீரோவோ ஹீரோயினோ எல்லா மாதிரியான தப்பும் இல்ல, இந்த பிளாக்குக்கும் ஒயிட்டுக்கும் நடுவுல கிரேன்னு ஒன்னு இருக்குல்ல, டிபேட்டபிள் டாபிக், இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அவங்க பண்றது இல்லாம அதை குளோரிஃபை பண்ணி வேற காட்டுவாங்க. ஆனா எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸ், இல்லப்பா இதெல்லாம் தப்பு, நாங்க திருந்திட்டோம், நீங்களும் திருந்திருங்கன்னு கருத்தை சொல்லி முடிச்சிடறாங்க. இதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த லவ் டுடே எடுத்துக்கோங்க. வெறும் 5 கோடியில எடுக்கப்பட்ட இந்த படம் 100 கோடி கலெக்ட் பண்ணிச்சுங்க. சோ ஒரு ப்ரொடியூசரோட பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா, மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் வித் மினிமம் ரிஸ்க்ல பெஸ்ட் லாபம் கிடைக்குது. சோ ஈஸியா இந்த மாதிரியான படங்களை தான் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படியே ரைட்டரோட பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னாலும், ரைட்டிங்ல ஒன்னு எழுதணும் இல்ல புதுசா ஒன்னு யோசிக்கணும் அப்படின்றதெல்லாம் தேவையே இல்ல. என்ன சொல்ல போறாங்க அப்படின்ற அந்த சீன் இருக்குதுல, அதாவது அந்த சினாரியோ, அது ஆன்லைன்ல தேவைக்கு அதிகமாவே இருக்குது. which is நாங்க மீம் போட்டு கிக்கி பிக்கி பண்ணக்கூடிய ரீல்ஸ் அண்ட் மீம்ஸ் தான். அத சினிமால எப்படி சீன்ஸா கன்வெர்ட் பண்ண போறாங்க அப்படின்ற சக்சஸ்ஃபுல் ஃபார்முலாவும் ஆல்ரெடி அவைலபிளா இருக்குது. இத சீனா வச்சோம்னா கண்டிப்பா தியேட்டர்ல வொர்க் அவுட் ஆகும் அப்படின்ற சக்சஸ்ஃபுல் ரேட்டுமே ஆல்ரெடி அவைலபிளா இருக்குது. சோ ஒரே சீன் ஒரே கதை தாங்க, அதையே ஸ்கூல் காலேஜ் ஒர்க் பிளேஸ் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் லவர்ஸ்னு மாத்தி எடுக்க போறாங்க. சோ ரிஸ்கே இல்லாத ஒரு ப்ரொடியூசர், PR சக்சஸ் ஃபார்முலாவோட உள்ள வரக்கூடிய ஒரு டைரக்டர், இவங்க ரெண்டு பேரும் ஒரு கொலாப் பண்ணாங்கன்னா ஆஃப் கோர்ஸ் ஹிட் தான் கொடுக்குறாங்க. சோ இத ஃபாலோ பண்ணி இதே மாதிரியான படங்கள் தான் லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸ்ல ப்ரொடியூஸ் செய்யப்பட்டது மட்டும் இல்லைங்க, அந்த வருஷத்தோட டாக் ஆஃப் தி டவுனாவும் இந்த மாதிரியான படங்கள் தான் இருந்தது. ஏதோ எங்க அண்ணன் PR ஒரு 3 படத்தை எடுத்து விட்டாப்ல, அதுக்கு இந்த பேச்சாடா பேசுறான்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்டேட் சொல்றேன் கேளுங்க. லாஸ்டா ஒரு 2 to 3 இயர்ஸ்க்குள்ள இந்த PR டெம்ப்ளேட்டுக்குள்ளார வந்த மூவிஸ் அண்ட் அதோட சக்சஸ் ரேட் பாத்தீங்கன்னா, லவ் டுடே 2022ல ரிலீஸ் ஆகுதுங்க. 5 கோடியில எடுக்கப்பட்ட இந்த படம் 100 கோடி கலெக்ட் பண்ணுச்சு. டான் 2022ல வந்தது, 40 கோடியில எடுக்கப்பட்ட இந்த படம் 120 கோடி கலெக்ட் பண்ணுச்சு. டிராகன் 2025 ரிலீஸ், 30 கோடியில எடுக்கப்பட்ட படம் 150 கோடி கலெக்ட் பண்ணுச்சு. நீக் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் 2025ல ரிலீஸ் ஆச்சு, 25 கோடியில எடுக்கப்பட்ட படம் 13 கோடி கலெக்ட் பண்ணுச்சு.
டூட் 2025ல ரிலீஸ் ஆச்சு 30 கோடியில எடுக்கப்பட்ட படம் 100 கோடி கலெக்ட் பண்ணுச்சு. ஆண் பாவம் பொல்லாதது 2025 ரிலீஸ் 5 கோடியில எடுக்கப்பட்ட படம் 27 கோடி கலெக்ட் பண்ணுச்சு. வித் லவ் தோ இப்போ இந்த 2026ல ரிலீஸ் ஆச்சு 4 கோடியில எடுக்கப்பட்ட படம் 27 கோடி கலெக்ட் பண்ணுச்சு. அண்ட் இந்த பூக்கின்னு ஒரு படம் வந்தது, அது பெருசா போலன்னு வைங்களேன். இப்போ இந்த லிஸ்டுக்குள்ளார தான் இப்போ வந்திருக்கக்கூடிய யூத், ஹாப்பிராஜ் இதெல்லாம் வரப்போகுது. அதோட கலெக்ஷன் என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட இந்த பிஆர் டெம்ப்ளேட்டுக்குள்ளார மட்டும் ஒரு 10 படம் கிட்டக்கா சொல்லிட்டேன். இதுல சரியா போகாதது வெறும் 2 படம் தான். 2 படம் நீ கேண்டு பூக்கி. அதுலயுமே இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் குளோரிஃபை பண்ணி அந்த கிக்கி பிக்கி மூவ்மெண்ட் இல்லாம சொல்லிட்டாங்க. அதனால தான் அது சரியா போல. சோ யோசிச்சு பாருங்களேன், ஒரு ப்ரொடியூசர் 300-400 கோடி போட்டு ஒரு பெரிய ஹீரோட படம் எடுத்து வெறும் ஒரு 100 கோடி மட்டும் லாபத்தோட போடணும்னு நினைப்பாரா, இல்ல ரிஸ்கே இல்லாம ஒரு 30 கோடிக்குள்ளார ஒரு படத்தை எடுத்துட்டு பெத்த லாபம் பண்ணணும்னு நினைப்பாரா? கேட்டியா? பாட்டில்னாலும் பவுடர்னாலும் ரிஸ்க் ஒண்ணுதான், ஆனா பணம் வேற. சோ மை டியர் தமிழ் சினிமா ஆடியன்ஸ், நீங்க விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலனாலும் இனிமே இந்த மாதிரியான படங்கள் தான் வரப்போகுது. இவனுங்க இது வரைக்கும் மீம் போட்டு கிக்கி பிக்கி பண்ணதெல்லாம் நார்மலைஸ் பண்ணதான் போறானுங்க. சோ இது சேச்சுரேட் ஆகி இந்த ட்ரெண்ட் போய் அடுத்த ட்ரெண்ட் வர வரைக்கும் எதுக்கும் ரெடியா இருடே. நீ எதுக்கு ரெடியா இருக்க? இப்போ இதே ஃபார்முலாக்குள்ள வந்திருக்கக்கூடிய படம் தாங்க இந்த யூத்தும். இத பத்தி கேட்டீங்கன்னா அதே டெய்லர், அதே வாடகத்தான். கொஞ்சோண்டு டான், கொஞ்சோண்டு டிராகன், இன்னும் கொஞ்சோண்டு தனுஷ் மாஸ் டயலாக் எல்லாம் சேர்த்தீங்கன்னா அதுதான் இந்த யூத். அண்ணன் பிஆர் வழியில் ஹீரோ ஸ்கூல் லைஃப்ல ஒரு மினி பிளே ஓயா இருக்காப்ல. அப்ப ஹீரோ ஒரு பொண்ணு சின்சியரா லவ் பண்றாங்க. ஹீரோவுமே அவங்கள சின்சியரா லவ் பண்றாரு. அப்போதான் குறுக்கு இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணு ஊருக்கு போக அந்த கேப்ல இன்னொரு பொண்ணு ஹீரோக்கு ப்ரோபோஸ் பண்றாங்க. சி இங்க இதுதான் ப்ராப்ளம்ன்ற மாதிரி ஹீரோ அந்த பொண்ணு ப்ரோபோஸ் பண்ணிச்சுல, அதுக்கு நோவோ இல்லாட்டி இல்லமா இந்த மாதிரி நான் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படியோ சொல்லவே மாட்டாரு. இதெல்லாம் சொல்லாமல அந்த பொண்ணு கூடயும் பழகின்னு இருப்பாரு. இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. பெஸ்டினா ஃப்ரெண்டுக்கு மேல ஹஸ்பண்டுக்கு கீழே குறுக்குல நீ வந்து படுத்துப்பியாடா கும்ஃபு பாண்டா. சரிப்பா, இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஹீரோ என்ன விளக்கம் கொடுக்க போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பொண்ணுக்கு நோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஹர்ட் ஆயிருமா. அதனால நோன்னு சொல்லாம எஸ்னு சொல்லாம நடுவுல நிப்பாப்ல. ஆனா அந்த பொண்ணுக்கு பிடிச்ச பாட்டுக்கு ஸ்கூல் கல்ச்சரல்ஸ்ல டான்ஸ் எல்லாம் ஆடுவாரு. அது வேற சாப்டர், அது வலி வேற டிபார்ட்மெண்ட். சரி இப்ப அண்ணன் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன மாதிரியான ஜஸ்டிபிகேஷன்லாம் கொடுக்க போறாரு அப்படின்னு காத்துன்னு இருக்கும்போது தான் இன்டர்வல் வருதுங்க. இன்டர்வல்ல ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருந்த அந்த பொண்ணுக்கு உண்மை தெரிஞ்சிருது. சோ சீப்போ அப்படின்னு விட்டுட்டு போயிடுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, என் மேல சந்தேகப்பட்டல அந்த பொண்ணுக்கு எஸ் கூட சொல்லாம இருந்து என்ன நீ சந்தேகப்பட்டு விட்டு போறல, இனிமே என் விசுவாசம் அந்த பொண்ணுக்கு தான் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு ஓகே சொல்லலாம் அப்படின்னு திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு ஹீரோ ஒரு தப்பானவன் ஆல்ரெடி அந்த ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணுக்கு உணர்த்தணும்னு லவ் பண்ற மாதிரி நடிச்சுட்டு இருந்தாங்களாம் அப்படின்னு ஒரு இன்டர்வலுங்க. விச் இஸ் இது ஒரு பீக்கான இன்டர்வல். படத்துலயுமே இந்த சீன் பீக்கா இருக்கும். மோரோவர் இந்த சீனை நிறைய பேருக்கு தன்னோட ஸ்கூல் காலேஜ் லைஃப்ல ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கலாம். பட் ப்ராப்ளமே என்னன்னா ஆஃப்டர் இன்டர்வல் தான் ரகளைகள் ஆரம்பம். பொம்பளைகளை தொடக்கூடாது, பொருள்களை விடக்கூடாது. இன்டர்வல் முடிஞ்சதும் நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பழி வாங்கணும்னு கிளம்பிடுவாரு. கேட்டா இவர் பண்ணது சரியா, அதாவது அந்த பொண்ணுக்கு எஸ்ஸும் சொல்லாம நோவும் சொல்லாம ஃப்ரெண்டுக்கு மேல லவ்வருக்கு கீழே ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தார்ல, அது சரியா. அந்த பொண்ணு தான் இவரை ஏமாத்திருச்சுன்னு பழி வாங்கணும்னு திரிவாப்ல டில் கிளைமேக்ஸ் வரைக்கும். அட்லீஸ்ட் கிளைமேக்ஸ்ல இத பத்தி எதனாவது சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தேன். பட் சொல்லல. பிகாஸ் ஹி இஸ் திங்கிங் ஹி இஸ் கரெக்ட். அதுக்குன்னு இப்ப அந்த பொண்ணு பண்ணது மட்டும் கரெக்டா ப்ரோ அப்படின்னு கிளம்பி வந்தீங்கன்னா அம்பிட்டு தான். ஆக்சுவலி 2 பேர் பண்றதும் தப்பு தான். ஒரே நேரத்துல 2 பொண்ணு ஓட்டுறதும் தப்பு. லவ் பண்றேன்ற பேர்ல சகுனி வேலை பாக்குறதும் தப்பு தான். ஆனா இதெல்லாம் பத்தி நீங்க பேச மாட்டீங்கல்ல. சரி இந்த ஒரு பொண்ணு கேரக்டர் தான் படத்துல இப்படியானா இந்த படத்துல ஏய் என்ன பார்த்து கேள்வி எல்லாம் கேக்குற, உள்ள போய் வேலைய பாரு அப்படின்னு சொன்னதும் அடுப்பங்கரைக்கு போற அம்மா, சீ நான் இருக்கும் போதே இன்னொரு பொண்ணை லவ் பண்ணிருக்கேன்னு ஒரே ஸ்கூல்ல படிச்சாலும் ஒண்ணுமே தெரியாம இருக்க ஹீரோயின், ஹீரோ லவ் பிரிக்க ராத்திரி வரைக்குமே முழிச்சிருந்து சகுனி வேலை பாக்குற 3 பொண்ணுங்க. ஏ பிரவீன் என்கிட்ட எதுனாவது சொல்லணுமா, அந்த 3 படம் தனுஷ் மாதிரி பண்ணுவியே 12th பாஸ் பண்ணிட்டு வா லவ் பண்றேன்னு சொல்ற இன்னொரு ஹீரோயின். டேய் தெரியாம தான் கேக்குறேன், இந்த படத்துல எந்த பொண்ணு கேரக்டர் சுயமாவே சிந்திக்க மாட்டாங்களா, எல்லாமே தத்தியா தான் இருப்பாங்களா? கண்டிஷன் நம்பர் 1, பொண்ணு பார்க்கிறதுக்கு வெள்ளையா மைதா மாவு இருக்கணும். சரி, ஓகே. கண்டிஷன் நம்பர் 2, பொண்ணு லூஸ் மாதிரி நடந்துக்கணும். அது நியாயம் தானே? ஆமா. அண்ட் இந்த ஹீரோயின்ஸை பத்தி பேசும்போது தாங்க இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. கென் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, அதாவது நிறைய ஹீரோயின்ஸ் அவரோட நடிக்க ஒத்துக்கல, அப்புறமா பாட்டெல்லாம் வந்து ஹிட் ஆனதுக்கு அப்புறம் முட்டா கலக்கி சாங்ஸ்க்கு அவங்களே ரீல்ஸ் போட்டாங்கன்னு பழைய பிஆரோட அபிஷான் ஜீவிந்தோட ரெஃபரன்ஸ் எல்லாம் சுட்டி காட்டி பேசியிருந்தாப்ல. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல இது ஒரு பேசு பொருளா மாறிடுச்சு. அதாவது இவள பேசுறியே நீயே உன்னோட 3 ஹீரோயின்ஸையும் வெள்ளையான பொண்ணுங்களா பார்த்து தானேப்பா காஸ்ட் பண்ணிருக்க, ஏன்பா ஒரு டஸ்கியான பொண்ணை காஸ்ட் பண்ணிருக்கலாம்ல அப்படின்லாம் போட்டு அடிய தொடங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா ஒரு ஃபேஸ் வேல்யூ இல்லாத ஹீரோ கூட மோஸ்ட் ஆஃப் த ஹீரோயின்ஸ் நடிக்க ஒத்துக்க
ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, இதத்தான்பா சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, அவர் அதை தான் சொன்னார்னே வச்சுப்போம். பட் அவரோட மூதாதையர்கள் பிஆர் அண்ணாவோ இல்ல அபிஷன் ஜீவிந்தோ இதை மீன் பண்ணி சொல்ல, பட் இவர் இதை தான் மீன் பண்ணி சொன்னார்னே வச்சுப்போம். உண்மையாவே சொல்றேங்க, இதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, இது சொல்றது சரியா தப்பானும் தெரியல. இந்த படத்துல இவர் லவ் பண்றதா காட்டுற அந்த 3 பொண்ணுங்களும் இருக்காங்கல்ல, உண்மையாவே எக்ஸ்ட்ரீம் அழகா தான் இருப்பாங்க. அவங்களை இப்படி பர்பஸ்ஃபுல்லா காட்டணும்னே காட்டியிருப்பாங்க. பட் இப்ப அது மேட்டர் கிடையாது. இவ்வளவு பெரிய கிரவுட்லயும் ஒரே ஒரு டஸ்கியான பொண்ணு தான் இருப்பாங்க. அவங்க வேற யாரும் கிடையாது, இந்த படத்தோட வில்லி. ஐயா கென்னையா, இதெல்லாம் தாத்தா காலத்து ஸ்டீரியோடைப். அந்த வில்லி கேங்ல ஒரு 3 பொண்ணுங்க இருப்பாங்க. ஒன்னு ஹீரோவை லவ் பண்ற பொண்ணு, அவங்க யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இன்னொன்னு எது சொன்னாலும் ஆமாஞ்சாமி போடுற பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஸ்கோப்பே இருக்காது. லாஸ்டா தான் இந்த மொத்த பிளானுக்கும் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்றது அந்த டஸ்கியான பொண்ணா இருப்பாங்க. இந்த ஜெனரேஷன்ல இப்படி ஒரு டீடைலிங் அப்படின்னு வியந்து பார்த்துட்டு இருந்தேங்க. அருமை அருமை. இது போக சொட்டைய வச்சு கிண்டல் பண்றது, வாய்ஸை வச்சு கிண்டல் பண்றது, அது போத் ஹீரோயினா இருக்கட்டும் சரி, அப்புறம் ஒரு சார் படிச்சு கொடுக்க வருவாரு, அவரோட வாய்ஸை வச்சு ஒரு சீன் பண்ணிருந்தாங்க. இந்த சீன்லாம் எப்படி ப்ராசஸ் பண்றதுன்னே தெரியாம ஒரே கன்ஃபியூஷன் மூட்லயே படம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு பாடி ஷேமிங் எலிமெண்ட்ஸ் எல்லாம் கென் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிருந்தாப்ல. அப்புறம் என்ன கிளைமேக்ஸ்ல 2 தனுஷ் டயலாக் பேசி, ஏன் சார் நாங்கலாம் ஸ்டேஜ் ஏற கூடாதா, ஏன் சார் நாங்கலாம் 12th 9th ரேங்க் வாங்க கூடாதான்னு இவ்வளவு அட்டூழியத்தையும் பண்ணிட்டு கடைசியில ஒரே வாரத்துல படிச்சு 9th ரேங்க் வாங்கிட்டு பேரண்ட்ஸ் தான்ப்பா முக்கியம், பெற்றோர் நம் கண்கள் அப்படின்னு முடிச்சிருவாப்ல. இவள பேசுதே சார் அந்த வாய். இவர் 12th படிச்சதுக்கு காரணமே அந்த பொண்ணு 12th பாஸ் ஆயிட்டு வா அப்பதான் ஓகே சொல்வேன்னு சொன்னதால தான் கடைசியில இவர் அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிடுவாப்ல. இப்ப நீங்க எல்லாம் கேட்ற கூடாது இல்ல, அந்த பொண்ணுக்காக தான்டா படிச்சேன்னு. அப்படி கேட்ற கூடாதுன்றதுக்காகவே கிளைமேக்ஸ்ல ஒரு அப்பா சீனை வச்சு டானாக வந்து டிராகனாக மாதிரி டானாக முடிஞ்சது இந்த படம். இப்போ இவர் 9th ரேங்க் வாங்கியிருக்காருல, இவருக்கு சொல்லி கொடுத்த ஃப்ரெண்ட் கேரக்டர் ஒருத்தர் இருப்பான் இவங்க கேங்லயே, கண்ணாடி போட்டுட்டு ஒருத்தன். அந்த பையன் மட்டும் தான் படத்தோட ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் சரியான கருத்துக்கள்லாம் பேசிட்டு இருப்பாப்ல. அவனோட கேரக்டர்லயும் படிக்கிற பையன் கண்ணாடி போட்டிருப்பான் அப்படின்ற ஒரு ஸ்டீரியோடைப்பை மெயின்டைன் பண்ணியிருந்தாப்ல. அதை கூட விடுங்களேன். சரி, சொல்லி கொடுத்ததை படிச்ச நீயே 9th ரேங்க் வாங்கியிருக்கனா, சொல்லி கொடுத்த அந்த பையன் என்ன ரேங்க் வாங்கியிருப்பான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த பையனும் ரேங்க் வாங்கியிருந்தான் 5th ரேங்க். படம் பார்த்தவங்க எத்தனை பேருக்கு இது தெரியும்? இத படத்துலயும் காட்டியிருப்பாங்க. ஒரே ஒரு சீன்ல அந்த பேனர் சீன் வரும்ல, அந்த பேனர் சீன்ல காட்டியிருப்பாங்க அந்த பையன் 5th ரேங்க். டேய், இல்லாத அட்டூழியம் பண்ண நீயே 9th ரேங்க் வாங்குற அப்படின்றத காட்டும் பொழுது ஸ்டார்டிங்ல இருந்து படிச்சு ஒரு பையன் 5th ரேங்க் வாங்கினான்றத காட்டணுமா வேணாமா? ஆனா அதெல்லாம் காட்ட மாட்டீங்கல்ல. உங்க மோட்டிவ் என்ன? ஒரு பொண்ணு 12th பாஸ் ஆயிட்டு வா அப்பதான் உனக்கு ஓகே சொல்லுவேன் அப்படின்றத மோட்டிவேட்டிங்கா எடுத்துக்கிட்டு ஒரு பையன் படிச்சான், அதை தான் காட்டணும். அப்படிதான்ல. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. டேய், ரோஸ்ட் இல்லன்னு சொல்லியே இவ்வளவு பேசிட்டல அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸ்டில் நான் சொன்னதான் இப்பவும் சொல்றேன். இந்த படம் நல்லா இருக்குது, கண்டிப்பா எல்லாரும் போய் தியேட்டர்ல பாருங்க. அவளையே நான் பார்த்த தியேட்டர் ஹவுஸ்ஃபுல்லா இருந்தது. இந்த லவ் ஸ்டோரி, பாடி ஷேமிங் ஜோக்ஸ்க்கெல்லாம் மக்கள் அவளை கை தட்டி ரசிச்சிட்டு இருந்தாங்க. சோ பழையக்குவோம், இனிமே இந்த மாதிரியான படங்கள் தான் வரப்போகுது. இதோ இப்ப கூட இந்த ஹாப்பிராஜ்னு ஒரு படம் வந்திருக்குல்ல, நான் இன்னுமே அந்த படம் பார்க்கல. பட் இந்த படமும் கண்டிப்பா இதே போல தான் இருக்கும்ன்றது எனக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியுமோ தெரியல, இந்த ஹாப்பிராஜ் படத்தோட டைரக்டர் பிஆரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். சோ சொல்லவா வேணும், நாங்களாம் இனிமே பிஆர் படங்கள் பார்க்க பழகிக்கிறோம்பா. ஆக்சுவலி நீங்க கேட்கலாம், ப்ரோ சாதாரண ஒரு படம் என்டர்டெயின்மெண்ட் சிரிச்சிட்டு போக வேண்டியதுதானேன்னு. ஆக்சுவலா லாஸ்டா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு கிளம்புறேன். முந்திலாம் தமிழ் சினிமால நிறைய விஷயங்களை நார்மலைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த கருப்பானவங்களை வச்சு கலாய்க்கிறது, பாடி ஷேமிங் பண்றது, கேஸ்ட வச்சு தரக்குறைவா காட்டுறது, ஹீரோயின்ஸ் ஸ்டாக்கிங் பண்றது அப்படின்னு சொல்லிட்டே போலாம். தென் ஜெனரேஷன் இவால்வ் ஆனதோ இன்னைக்கு நாம அதெல்லாம் பார்த்துட்டு யோ இதெல்லாம் தப்பா இருக்குது அப்படின்னு அதை கேள்வி கேட்க தொடங்கணும், கிரிட்டிசைஸ் பண்ணணும். அதனாலேயே இன்னைக்கு வரக்கூடிய படங்கள்ல பாதிக்கு பாதி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குறைஞ்சிருச்சு. ஆனா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், அப்போ இதை நார்மலைஸ் செய்யப்பட்ட அந்த மாதிரியான படங்கள்லயே இந்த மாதிரியான எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னு காமெடிக்காக வச்சிருப்பாங்க, இல்ல இதெல்லாம் பண்றது அந்த படத்தோட வில்லன் கேரக்டரா இருக்கும். சோ வில்லன் கேரக்டர் இதெல்லாம் பண்ணிட்டு கிளைமேக்ஸ்ல திருந்தும் போதோ இல்ல கிளைமேக்ஸ்ல செத்தே போயிட்டான்னு வைங்களேன், நாம என்ன சொல்லுவோம்னா அவன் தான் வில்லன் கேரக்டர் ஆச்சே, சரி கடைசியில திருந்திட்டால, இல்ல அவன் கடைசியில செத்தே போயிட்டாலோ அவன் வில்லன் பா, கெட்டது பண்ணா தான் செத்து போயிட்டான் அப்படிதான் சொல்லுவோம். இல்ல காமெடிக்காக இதெல்லாம் பண்ணிருந்தாலும் இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு ப்ரோ இதெல்லாம் காமெடி பண்ற விஷயம் இல்ல ப்ரோ அப்படின்னு இப்ப தட்டி கேட்கிறோம். பட் இன்னைக்கு வரக்கூடிய இந்த பிஆர் டெம்ப்ளேட் மூவிஸ்ல என்ன பண்றாங்கன்னா, ஹீரோ தான் இந்த மாதிரியான தப்பெல்லாம் பண்றாரு, அவர் தப்பு பண்றது கூட பரவாயில்லைங்க, அதெல்லாம் பண்ணிட்டு அதை எவ்வளவு ஹீரோயிசமா சினிமேட்டிக்கா குளோரிஃபை பண்ணி காட்ட முடியுமா அந்த அளவுக்கு குளோரிஃபை பண்ணி காட்டி அதை நார்மலைஸ் பண்ணிடுறாங்க. சோ அது ஒரு கேள்வி கேட்கப்படாத விஷயமா மாறுது. அப்படி கேள்வி கேட்கறவங்களையும் போட்டு அடிக்கிறீங்கன்றதான் ஒரு கவலைக்குரிய விடயம். இப்போ இந்த லோகேஷையும் போட்டு அடிப்பாங்க, ட்ரக்ஸ் ஒழிப்போன்னு சொல்லிட்டு ட்ரக்ஸ் வச்சே படம் எடுக்கிறாரு பாத்தியா அப்படின்னு. ஆனா நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், லோகேஷோட எல்லா படத்துலயுமே வில்லன் கேரக்டர் தான் அந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணிட்டு இருப்பான், ஹீரோ கேரக்டர்ஸ் அதை தட்டி கேட்கறவங்களா தான் இருப்பாங்க. சோ ஆடியன்ஸோட சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்படி ஒர்க் பண்ணுனா, கெட்டவங்க தான் ட்ரக்ஸை யூஸ் பண்ணுவாங்க, இல்ல ட்ரக்ஸை யூஸ் பண்றவங்க கெட்டவங்க, நம்ம ஹீரோவா இருக்கணும்னா அவங்கள தட்டி கேட்கணும் அப்படின்னு தான் தோணும். அப்படிப்பட்ட படம் எடுக்கிற லோகேஷா அதை சொல்லியே அடிக்கிற கேங் ப்ரோ நாங்க. அப்ப நமக்கு இப்படிப்பட்ட படம் தான் எடுத்துடணும் போல.
ஆனா இந்த யூத் கேங் இந்த கென்னன் டீமை ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் பாராட்டணுங்க. இந்த படத்துல நிறைய யங் டேலண்ட்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்திருந்தாரு. அதுவும் குறிப்பா இந்த இன்ஸ்டா யூடியூப்ல எல்லாம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸா இருக்க நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுத்திருந்தாரு. அவங்க எல்லாம் படத்துல ரொம்ப நல்லாவே பண்ணிருந்தாங்க. அந்த ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் இந்த கென்னன் டீமை பாராட்டலாங்க. நான் இவ்வளவு சொன்னாலும் நீங்க எல்லாம் கேட்கலாம், சரி ப்ரோ இதெல்லாம் ஒருத்தனோட லைஃப்ல சர்வசாதாரணமா நடக்கிற விஷயம், அதைத்தானே படத்துல காட்டினாங்க, ஏன்பா நீ எல்லாம் ஸ்கூல் காலேஜ்ல இதெல்லாம் பண்ணது இல்லையான்னு கேட்டீங்கன்னா, நான் திரும்பவும் சொல்றேன், சினிமான்றது ஊ லைஃப்ல நீ பண்ணதோ இல்ல எல்லார் லைஃப்லயும் நடக்கிறது தானே அப்படின்னு ஒரு தப்பை தூக்கிட்டு வந்து அதை நார்மலைஸ் பண்ற மீடியம் கிடையாது. எதை நார்மலைஸ் பண்ணணும், எதை குளோரிஃபை பண்ணணும் அப்படின்றத இந்த யங் டைரக்டர்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு படம் பண்ணுவாங்க அப்படின்றத நம்புறேன். எப்படியும் இந்த வீடியோவையும் பார்த்துட்டு இதுல என்ன போட்டு அடிக்க தான் போறீங்க. இந்த ஹாப்பி ராஜ் யாராவது பார்த்திருந்தீங்கன்னா இந்த படம் இது போல தான் இருக்கா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. நான் இனிமே தான் போய் பார்க்கணும். இந்த யூத் படம் பார்த்துட்டு இப்போ தும்முனா தான் கரெக்டா இருக்கும், பட் அடிப்பாங்களான்னு தெரியலையா அப்படின்னு யோசனை இருந்தேன். அப்போதாங்க இந்த பப்ளிக் ரிவ்யூவை பார்த்தேன். இதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் அப்பாடா நம்ம சரியா தான் யோசிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டே வந்தது. அதுக்கப்புறமா தான் இந்த வீடியோவே பண்ணேன். அப்புறம் என்னங்க, அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். வரட்ட எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. அதாவது இப்பெல்லாம் ஒரு கண்டென்ட் எடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா, படம் முழுக்க ப்ரீ கிளைமேக்ஸ் வரைக்கும் பண்ற லூட்டி தனம் தப்பெல்லாம் பெருசா காட்டிட்டு கிளைமேக்ஸ்ல வந்து நான் அப்பாக்காக பண்ணிட்டேன் அம்மாக்காக பண்ணிட்டேன்னு காட்டுறதெல்லாம் எனக்கு பெருசா எனக்கு அதுல ஜெனரலைஸ் பண்ற மாதிரி இருக்கு. அது இப்போ ஜென்ரேஷன் ரொம்ப ஈஸியா அட்ராக்ட் ஆயிடுவாங்க. படம் முழுக்க பொண்ணுக்கு பின்னாடி சுத்துறதே ஒரு பெரிய வேலையா வச்சுட்டு அதுதான் ஸ்கூல் ஒர்க் வர அந்த மாதிரி காட்டிட்டு கிளைமேக்ஸ்ல வந்துட்டு அம்மா வந்து உடம்பு முடியாம போனோம்னா படிக்கிறதுலாம் எனக்கு பெருசா எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. இப்போ ஜென்ரேஷன் வேணா பிடிக்கும், ஏன்னா அவனுக்கு அதை தான் பண்ணிருக்கானுங்க.